உங்கள் ஜெஸி வேன்ஸ்லின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டி சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ஒரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ருவல் கப். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த மென்ஸ்ட்ருவல் கப் பற்றி சொல்லுங்கள், இது வந்து உண்மையாகவே நல்லதா, இது நம்ம யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்களே நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா, நிறைய பிரச்சனைலாம் வரும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரூ, அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணாத ஒரு பட்சத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. எவ்வளோ தான் நம்ம வந்து படித்தாலுமா இவங்க கேட்டாங்க நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து படிச்சுட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்து நம்மளால் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் நம்ம சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன ஃபீல் ஆகும், இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் நம்ம ஃபீல் பண்ணால் தான் நம்ம இன்னொருத்தவங்க சொல்ல முடியும். ஸோ நான் ஃபீல் பண்ணேன், நான் யூஸ் பண்ணேன், எனக்கு என்ன ஃபீல் பண்ணணும் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது எக்ஸ்ட்ரா ஒரு 100% அதிகமாக நான் சொல்ல மாட்டேன், கீழே 50% கம்மியாகவும் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வாங்கணும், உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிலாம் நானும் உங்களோட ஷேர் பண்ண மாட்டேன். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. இந்த லிங்க்கை வந்து நான் வீடியோ கீழே போகிறேன், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எவர்டீனோட தான் எவர்டீனோட மென்ஸ்ட்ருவல் கப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேக்கேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ், நான் வந்து யூஸ் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் எஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது 23 ml வரைக்கும் நம்ம அது தாங்கிக்கும். ஸோ இந்த கப் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் அழகாக சேஃபாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச்சும் இதுக்குள்ளே வரும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம வந்து எவ்ரி மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிட்ட பின்பு நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் அழகாக நல்லா வாஷ், ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்குள்ளே அழகாக அப்படி போட்டு இப்படி மூடி எப்போ உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ இல்லை வந்து உங்களுடைய பீரோலையும் பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ யாருக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது, ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் இது என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஒரு சின்ன ஸ்டோரி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் மென்ஸ்ட்ருவல் கப் விஸ்பர் யூஸ் பண்ணாமல் இதுக்கு ஏன் வந்தேன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போயிருக்கும் போது அந்த டே அப்போ போகிற சமயம் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது யூஸ் பண்ணவே கூடாது அப்படி ஒரு கட்டாயத்தில் நான் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் மென்ஸ்ட்ருவல் கப் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயம், அது எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, அது வலிக்குமே, அது உண்மையாக வந்து அது வச்சுட்டு பெருமை ட்ராப்பாக ஃபுல்லாக பேண்டிஸ் ஃபுல்லாக ஆகிடுமா, நிறைய கற்பனை, தேவையில்லாத கற்பனைலாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த பயம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இப்போயும் எனக்கு பீரியட்ஸ் வந்தால் வெளியே போகவும் சரி, ரொம்ப தைரியமாக நம்ம வெளியே போவோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஐயோ நம்மளுக்கு வந்து பேட் ஃபுல்லாகிடுச்சு, அந்த பேட் ஃபுல்லாகிடுச்சு எங்கன்னா பட்டுச்சா, எங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சா, இந்த பயம் எதுவுமே இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு விஷயம் மென்ஸ்ட்ருவல் கப் தான். ஸோ நான் இது இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நான் தேங்க் பண்ணுவேன். மென்ஸ்ட்ருவல் கப் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எவர்டீன் தான். ஹைஜெனிக் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சேஃபு, நம்மளுக்கு வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம், பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினச்ச ஒரு விஷயம், எனக்கு நம்பின ஒரு விஷயம் இவங்களோட ப்ராடக்ட் தான். இதை பற்றி நான் எவர்டீனோட நிறைய ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறதுல பிடிச்சமான ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அப்படி போயிட்டு வரும்போது எனக்கு விஸ்பர் தான் நான் வச்சுட்டு போனேன். ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. அப்புறம் நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி டஸ்ட்பினில் இந்த மாதிரிலாம் போடும்போது அன்றைக்கி என்கிட்ட வந்து சரியான பேப்பர் இல்லாமல் எப்படி சுருட்டி போடாமல் ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் நான் அந்த ஒரு விஷயத்தில். நான் ஏன் பேட் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம் என்னென்னா, விஸ்பர் நம்ம பேட்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து அது வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பேட் ஃபுல்லாகிடுச்சா ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். நம்ம என்னதான் கரெக்டாக நம்ம வந்து பேடில் வந்து பெரிய லார்ஜ் சைஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலும் சில பேர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நம்மளுடைய ட்ரெஸ்லெல்லாம் படத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. காலையில் எழுந்துக்கும் போது அங்கே இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம அந்த தாட்டோடு நம்ம தூங்கணும்.
ஐயோ ஃபுல் ஆயிடுச்சோ அந்த பயத்தோடு நம்ம தூங்கணும். நம்பர் 2 கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம பெஸ்ட்டானது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம காசு பார்க்கவே கூடாது. நான் காசு பார்க்கவே மாட்டேன். ஒரு 2 விஷயம் எது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹெல்த்து, அப்புறம் நான் சாப்பிட்ற ஃபுட். இது 2த்துக்குமே நான் காசு பார்க்கவே மாட்டேன். அது எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் கொடுத்து வாங்கிடுவேன். ஆனால் என்னுடைய ஹெல்த்துன்னு வர விஷயத்தில், என்னுடைய ஃபுட் அந்த மாதிரி வர விஷயத்தில் அதில் வந்து காசு பார்க்கவே மாட்டேன். எவ்வளோ நல்லதா ஓகே நம்ம கொடுத்து வாங்கிக்கிறோம். இதை தான் நான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் காசு பார்க்காதீங்க. உங்கள் ஹெல்த்து தான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நம்ம பயமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அப்புறம் ரொம்ப நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும்ல. சில பேர் வந்து நம்மளுக்கு இப்படி கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இதோட உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸுக்கும் அதெல்லாம் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த மென்ஸ்ட்ருவல் கப் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12 ஹவர்ஸ்க்கு வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். எவர்டீனில் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் பேண்டிங் லைனர். ஸோ அது கீழே நம்ம பேண்டிங்க்கு யூஸ் பண்ணுறத அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது விழாது. கொஞ்சம் ட்ராப் இருந்தாலும் அதில் சேவ் ஆகிடும். பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், ஏதோ உள்ளே வச்ச மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக அப்படி இருக்கும். பட் ஆனால் போக உங்களுக்கே அது பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விஸ்பர் சைட் போகவே மாட்டீங்க. விஸ்பரில் இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஸ்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ இதுவே அதிகம் தான் நான் சொல்லுவேன். 2 hours 3 hours அதுவே அதிகம் தான் நானே சொல்வேன். ஏன்னா சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகும்போது அது ஃபுல்லாகிடும், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஆனால் இது இல்லை, அப்படி ஆகாது. அப்போது இது பிளட் கலெக்ட் பண்ணுறதே, இது மட்டும் எதுவும் ஆகாது, பிளட் அங்கே தானே இருக்குது. ஸோ அது நான் கீழே விஸ்பரில் வந்தது, இது இதுக்குள்ளே தானே இருக்குது, அப்படி ஆகாது. இது இதுக்குள்ளே தான் இருக்கும், இதுக்கு மேலேயும் போகாது. நம்ம உள்ளே வைக்கிறதுனால அந்த மாதிரி மேலேயும் போகாது. ஸோ கீழே இதுக்குள்ளே தான் அது சேஃபாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லது. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். மென்ஸ்ட்ருவல் கப் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டான்ஸிங்காக இருந்தாலும் சரி, நம்ம யோகா கிளாஸ், நம்ம என்ன ஜிம்முக்கு போகிறதாலும் சரி, எந்த ஒன்று இருந்தாலும் நம்மளுக்கு இது ஈஸியாக தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர இது ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு இருக்காது. ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ இந்த மாதிரி பவுச்சில் கொடுத்துருக்கனால நம்ம இது போட்டுட்டு அழகாக நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இது மேக்கப் பவுச்சில் இப்படி வச்சுட்டு போனாலும் யாருக்கும் தெரியும், நம்ம என்ன வச்சுருக்கோம் தெரியாது. நம்ம பேக்கில் இருக்கும்போது இது ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லிட்டு நினச்சிப்பாங்க தவிர இதுக்குள்ளே மென்ஸ்ட்ருவல் கப் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கூட இதில் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது இதில் எல்லாமே ஈஸியாக தெரியும், நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணும்போது கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணிக்கோங்க, இப்படி இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு பின்பு அது இப்படி ஆகிடும். ஸோ உங்களுடைய பிளட்டெல்லாம் இதில் அழகாக கலெக்ட் பண்ணிவிடும். ஸோ கலெக்ட் பண்ணிட்ட பின்பு ஒரு 12 hours வரைக்கும் அது நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஆகாது, பயப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லான அந்த ஃபீல் இருக்கும் போது நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து டாய்லெட்டில் அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பயமே வேணாம். ஸோ ரொம்ப சேஃபான விஷயம். உண்மை சொல்ல போனால் நல்லதான ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். கேர்ள்ஸ் ஹைஜீனிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து தெரியாத விஷயத்த நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஏதோ ஒரு சொதப்பாகி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாதுன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சு, இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன். ஸோ இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னா கிளிக் பண்ணி இது வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அதை நம்புகிறேன். நீங்கள் யாருன்னா இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களோட நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்கள். எங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. உண்மையாகவே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் மூலமா நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண நான் வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட நிறைய பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் போட வேண்டிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்ஸில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெசி. லவ் யூ கைஸ். டேக் கேர். பாய்.